இந்த சிவசங்கரிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீபிகா 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொண்டாட்டமாக இருந்துகிட்ருக்கு. ஏன்னா இவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கவே முடியாது, ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுறாங்கன்ற பேரில் டைம் தான் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது போட்டி மட்டும் இருந்திருந்தால் பிரச்சனை கிடையாது, செஃப் சரவணனே பிரச்சனை. அவர் என்ன மார்க் கொடுக்குறாரோ, அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் இங்கே நடக்கும். இப்போவே பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நம்ம கயல் எழிலோட அந்த டிஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கரே சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது செஃப் சரவணன் எதுக்காக அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம கயலுக்கும் எழிலுக்கும் நல்லாவே தெரியும். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டாங்க இந்த சிவசங்கரியும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீபிகா 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு டிமோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம கயலும் எழிலையும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்படியே போட்டியிலேருந்து விலகி போயிடுவாங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றம் வேணாலும் வந்து வரலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெயிக்கிறதுக்கு எதுனா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கயலும் எழிலும் வந்துட்டு அவங்களோட முகத்திலேயே கரிய பூச போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.